12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசுனா லைக் தட்டி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து இன்னும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி, பயோசுவாலஜி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 90+ எடுக்கலாம், 100க்கு 70க்கு 60+ எடுக்கலாம். ஓகே, அஸ்வராக எடுக்கலாம். இதுக்கு மேலே கீழே அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்து குறையும் கூடும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டாக டிஃபைன்ஸ் ஹைப்ரிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இன்சைட் கொஸ்டின். ஓகே, டைஜனி 4 uses ஆஃப் சீட் பால் இன்சைட் கொஸ்டின் தான். வாட் ஆர் த அட்ஜஸ்ட் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இன்சைட் கொஸ்டின். டிஃபைன் ஆர்கானிக் ஃபார்மிங் புக் பேக் கொஸ்டின். botanical name of நிலவேம்பு யுனைடெட் யூசஸ் புக் பேக் கொஸ்டின். நேம் த enzymes involved in genetic engineering inside question. அவர் Darwin mark the parts of first cell of male gametophyte. ஸோ இந்த கொஸ்டின் தாட்டி வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஓகே, இதை கொஸ்டின் ஒன்றுமே விட்டுறாதாங்க பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், கன்ஃபார்மாக படிங்க. இதை மொத்தமாக படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 90+ வரும். ஓகே, அப்புறம் வந்து சொனாரா 64 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். எம்பரியாச் புக் பேக் கொஸ்டின். லீச்சிங் இந்த கொஸ்டின் எந்த லெசன் தெரில, நான் இன்சைட் கொஸ்டின் தான். ஓகே, தேடி பாருங்கள். ஸோ சப்போஸ் புக்கில் கிடைக்கல அப்படின்னா செல் எடுங்க, செல் எடுத்து கூகுள்லேயோ வெளியே போட்டு பாருங்கள், ஆன்சர் வரும். ஓகே, அடுத்து ஹெட்ரோசிஸ் புக் பேக் கொஸ்டின். ரைசோபியம் பேக்டீரியா சப்ளைட் இன் சாயில் புக் பேக் கொஸ்டின். இந்த வாட்டி கம்பல்சரியில் வர சான்ஸ் இருக்குது. மல்டிபிள் எல்லிஸ் புக் பேக் கொஸ்டின். ஸோ கெமிக்கல் சிஸ்டம் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் புக் பேக். கோஎவல்யூஷன் புக் பேக். பைரமிட் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் செப்பரேட் புக் பேக். பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் புக் பேக். ஸோ நீங்கள் புக் பேக்கில் வந்து மேக்ஸிமம் 3 மார்க் 2 மார்க் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. அப்போ தான் வந்து அட்டன் பண்ண முடியும். புக் பேக் 3 மார்க் 2 மார்க் மட்டும், 5 மார்க் நான் சொல்கிற ஒத்துக்கு படிங்க. 3 மார்க் 2 மார்க் ஃபுல்லாகவே படிச்சுங்க. அப்புறம் இதில் இருக்க இன்சைட் கொஸ்டின் படிச்சிக்காங்க. இல்லை இன்சைட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் புக் பேக் பாருங்கள். இன்சைட் கொஸ்டின் கண்டுபிடிச்சி அதை ஒத்தி படிச்சுங்க. புக் பேக்லாம் ஸ்கிப் பண்ணுங்கள். இதில் இருக்கிறத புக் பேக் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே படிங்க. அப்போ தான் 6 வந்து அட்டன் பண்ண முடியும். 6 இல்லை உங்களுக்கு பயாலஜிக்கு எப்படி இருக்குன்னு தெரில, சாரி 3 or 4 தெரில. சரி, ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கு ஃபுல்லாக படிச்சிக்காங்க. ஓகே, அப்புறம் ஹியூமரல் சோஷியல் ஃபார் ஹெல்த் ஹியூமன் பீங்ஸு புக் பேக். ஓகே, இன்சைட் ஒத்தி சொல்கிறேன். ஓகே, புக் பேக்கு 3 மார்க் 2 மார்க் ஃபுல்லாக படிச்சிக்காங்க. ஓகே, சொல்கிறேன், இன்சைட் ஒத்தி சொல்கிறேன். மைக்ரோபயோக்ளின்ஸ் யூஸ் டு சாயில் ஃபெர்டிலிட்டி. டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் இன்சைட் கொஸ்டின் கிடையாது, புக் பேக் தான், ஆனால் ட்விஸ்டட். வாட் இஸ் சி வேல்யூ இன்சைட் கொஸ்டின். பயோடோப் எக்கோடோப் இன்சைட் கொஸ்டின். அதே மாதிரி பேராடாப் ஐபிடோப்னு ஒரு கொஸ்டின் உண்டு, அந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்காங்க. ஓகே, அப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்டிவ் ரேடியேஷன் இன்சைட் கொஸ்டின். இதுதான் எஸ்எல்எஃப் இன்சைட் கொஸ்டின். பயோபெஸ்டபிள் அண்ட் இன்சைட் கொஸ்டின். அப்புறம் வந்து இது வந்து புக் பேக் தான், இது வந்து புக் பேக்கு இல்லை, இது வந்து புக் பேக் கிடையாது, இது இன்சைட் கொஸ்டின். ஹூ டிஸ்கவர்ட் மென்டலியம் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க்ஸ். அடுத்து மல்டிபிள் அனலைஸ் பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்போ தான் சொல்லி 2 வாட்டி வந்திருக்கு ஒத்துக்கு. அதான் வந்து சொமாட்டிக் குளோனர் கேமெட்டிக் குளோனர் இன்சைட் கொஸ்டின் படிச்சாங்க. பைத்தோரெமிடியேஷன் புக் பேக்கு, ஓசன்கோல் புக் பேக். ஓகே, அப்புறம் பயோபாட்னி வந்து 3 மார்க்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ட்விஸ்டட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ குளோரோபிளாஸ்ட் ஜீன் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த புக் பேக் இன்சைடு புக் பேக் கொஸ்டின் தான் ட்விஸ்டட். கின்கோசஃபைட்டு கேஸஸ் ரிலேட்டட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன்சைட் கொஸ்டின். கயோபைசேஷன் புக் பேக். ஹேபிட் டெக்னிக் புக் பேக். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாலிமரேடியம் புக் பேக். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொடியூஸ்டு புக் பேக் தான். சில்வர் ப்ராசஸ் சிஸ்டம் யூசஸ் இன்சைட் கொஸ்டின். ஆட்டோ காம்பனன்ஸ் ஆஃப் ஹெட்ரோ காம்பனன்ஸ் இன்சைட் கொஸ்டின். மேன் மேட் சீரியல் ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, மேன் மேட் சீரியல் ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு புக் பேக்கு. இன்சைட் கொஸ்டின். டிஃபைன் கிளாடர் அண்ட் பைலோடு வித் எக்ஸாம்பிள். 4 examples of plants cultivated in commercial புக் பேக்கு. ஸோ இது புக் பேக் கொஸ்டின். இது வந்து 3 மார்க்கில் கேட்டோம்னா கொஞ்சம் 2 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது புக் பேக்கு. அப்புறமா இந்த கொஸ்டின் வந்து தாட்டி கம்பல்சரியில் கேட்க சான்ஸ் இல்லைனா கன்ஃபார்மாக 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. சிவிஸ் ஆஃப் ஃப்ளாய்டி இன்சைடு. பயோரெமிடியேஷன் புக் பேக்கு. தெர்மோஸ்டாட்டிஃபிகேஷன் புக் பேக்கு. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கேஸஸ் இன்வால்வ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கான் பாருங்கள். க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் கன்ஃபார்மாக வரும். தாட்டி சுவாலஜியோட கேட்டிருந்தான் கம்பல்சரி கொஸ்டினில். ஓகே, கன்னிசரிஸ் அண்ட் டிஸ்கன்னிசரிசன் படிச்சாங்க. ஜீன் மேப்பிங் புக் பேக்கு. லேச்சின் இஸ் கன்சிடர் புக் பேக்கு. ட்ராய பைரமிடு புக் பேக்கு. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் பெட்டிங் இன்சைடு படிச்சுங்க. ஓகே, அப்புறம் பயோபாட்னியில் 5 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே படிச்சிடணும். சில கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்காங்க. ஓகே, ஸோ இதோட பிடிஎஃப் வந்து முடிஞ்சால் கமெண்ட்டில் வைக்கிறேன், கமெண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ 5 மார்க் வந்து ஃபுல்லாக படிங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் இன்னும் நிறைய சொல்ல போகிறேன், அதெல்லாம் வந்து தெரியும்.
அடுத்து இங்கே ஓவிலேஷன். ஸோ பயோசுவாலஜி வந்துட்டு ஓகே. 5 மார்க்ஸ் இருக்க ஃபுல்லாக படிச்சிருங்க, ஒன்றுமே ஸ்கிப் பண்ணாமல். 2 மார்க் இருக்க இன்சியல் மட்டும் படிங்க. புக் பேக் 2 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க, எல்லா லெசன்லுமே கம்மியாக தான் இருக்கும். புக் பேக் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் ஆல்சோ ஓகே. 5 மார்க் மட்டும் ஸ்கிப் பண்ணுறங்க, இல்லை இந்த நான் கொடுத்துருக்கல ஒதுக்கி படிங்க. இன்சைட் கொஸ்டின் இல்லை இருக்கிறத படித்தா போதும் ஓகே. அடுத்து வாட் இஸ் ஓவிலேஷன் எக்ஸ்பிரஸ். இன்சைட் கொஸ்டின் தான், ஆனால் புக் பேக் தான், ஆனால் ட்விஸ்டட் ஓகே. அடுத்த காஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் புக் பேக்கு. ஆப்ரான்ஸு இன்சைட் கொஸ்டின். டிஃபரன்ஸ் படி இன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ், இது வந்து புக் பேக் கொஸ்டின். புக் பேக்கு ஸ்டெம் செல்ஸ் அப்ளிகேஷன்ஸு புக் பேக் ட்விஸ்டட் கொஸ்டின். ஹியூமன் ஸ்பெர்ம்ஸ் இருந்தாட்டி வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது புக் பேக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்சைடு. வெஜிடல் ஆர்கன்ஸ் இன்சைடு. நேம்ஸ் ஆஃப் மைக்ரோஸ் ஹவுஸ் ஹோல்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸு இன்சைடு கொஸ்டின் தான். என்டமினிசம் புக் பேக்கு. சென்னை இது வந்து புக் பேக்கு இல்லை, இன்சைடு தான், இன்சைடு கொஸ்டின். ஹேபிட்டட் லாஸு இன்சைடு. புக் பேக்கு இன்சைடு, இந்த கொஸ்டின் இன்சைடு ஓகே. அப்புறம் வேக்சின் வந்து புக் பேக்கு. கோவிஷன்சன் வந்து இன்சைடு கொஸ்டின். பயோ மேக்னிஃபிகேஷன் வந்து புக் பேக்கு. பாத்தோஜெனிசிஸ் புக் பேக். சரோகேசி இன்சைடு கொஸ்டின். இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படி சொல்லலாம். டெம்பரேச்சர் அண்ட் கண்டிஷன் புக் பேக்கு. லாமார்க்ஸ் தியரி ஆஃப் புக் பேக்கு. ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் லியராசிஸ் புக் பேக்கு டெஸ்டட் கொஸ்டின். ஜீன் தெரப்பி மீன் புக் பேக்கு. எமர்ஜென்சிஸ் புக் பேக்கு. ஃபீடிசைட் இன்ஃபைடிசைட் புக் பேக்கு. ஜெனட்டிக் கோட்ஸ் புக் பேக்கு. சூப்பர் பேக்கு புக் பேக்கு. சோமெட்ரோக்ளைனின் கேமெட்டோக்ளைனின் ஜெர்மலைன் தெரப்பி. ஸோ இது புக் பேக் கொஸ்டின் தான். நேச்சுரலிட்டி மாடலி புக் பேக்கு. ஹியூமன்ஸ் வைப்பாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின் ரிப்பீட்டட். அப்புறம் வந்து ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்டோட ஃபியூச்சர்ஸு புக் பேக்கு. அப்புறம் ஓபியோட பிளான் சோர்ஸ் புக் பேக் லாஸ்ட் லெசன். அது டிரான்ஸ்ஜெனிக் கவு 9th லெசனா 10th லெசன் தெரியல பார்த்தாங்க. நேச்சுரலிட்டி மாடலி பாருங்கள், எத்தனை டே ரிப்பீட்டர்ஸ் பாருங்கள். ஓசோன்ட்டு ப்ளீஸ் இந்த வாட்டி கம்பல்சரி கொஸ்டினோட கேட்க சான்ஸ் இருக்குது அந்த கொஸ்டின் ஓகே. அப்புறம் பயோசாலஜி 3 மார்க் பொறுத்தளவுக்கு லெட் ஆன் ரிஃப்ளெக்ஸ் புக் பேக்கு. ட்விஸ்டட் ஓகே. புக் பேக் ட்விஸ்டட். ஆக்சிடோசின் ரிவர்சினில் வந்து கொடுத்துருப்பாங்க. அமினோசென்சிஸ் புக் பேக்கு. ஆனால் இது வந்து இன்சைடு கொஸ்டின். அமினோசென்சி 2 ஒன்று பேன் பற்றி கேட்டிருப்பாங்க. பேன் வந்து புக் பேக்கு. அமினோசென்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்பான், அது வந்து இன்சைடு கொஸ்டின். அப்புறம் தைமஸ் கிளாண்ட் புக் பேக்கு ட்விஸ்டட். ஜீன் பேங்க்ஸ் இன்சைடு கொஸ்டின். ஸோ இன்சைடு கொஸ்டின் தான். விக்டோபிரன்சி இன்சைடு கொஸ்டின். சரோகேசி பேங்க் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உத்தராதங்க, அவ்வளோதான் சொல்வேன். அப்புறம் லாமார் தியரி ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கேட்டர்ஸ் இன்சைடு கொஸ்டின். ஸோ அப்புறம் வந்து ஈஸ்ட் வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிகமெண்ட் ரெஃபரன்ஸு இன்சைடு கொஸ்டின். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். இன்டென்சிக் பேக்சர் எக்ஸ்டென்சிக் பேக்சர் இன்சைடு கொஸ்டின் கிடையாது புக் பேக்காக. நான் ட்விஸ்டட் கொஸ்டின். சாலினி ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தேரி. ஸோ ட்விஸ்டட் கொஸ்டின் நிறைய கேட்குறான் பாருங்கள். ஸோ மியூட்டேஷன் தேரியோட சாலினி ஃபீச்சர்ஸ் இன்சைடு கொஸ்டின். மைக்ரோபியல் ஃபியூல்ஸ் 5 மார்க்கோட ஒரு சான்ஸ் இருக்குது, படிச்சிருக்காங்க. ஸோ மெடிசல் சேஞ்ச் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் இது இன்சைடு கொஸ்டின். அப்புறம் ஃபீட்ஸ் இன்ஃபெக்ஷன் புக் பேக்கு. ஆட்டோமின் டிஸ்பியூஸ் வந்து இது வந்து புக் பேக் கொஸ்டின். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் புக் பேக்கு. ஸோ அடுத்த புக் பேக்கு அதுதான் வந்து நேச்சுரலிட்டி மார்டலி புக் பேக்கு. ஆன்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து டெவலப்பு. அப்புறம் அது வந்து புக் பேக்கு. இது வந்து இந்த இன்சைடு கொஸ்டின். இது பாருங்கள் ஹியூமன் ஸ்பெர்ம். இதோட 4வது வாட்டி இந்த கொஸ்டின் பேப்பரில் மட்டும் இருக்குது நம்ம இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில். அடுத்து பயோ ரெமடியேஷன் புக் பேக் கொஸ்டின். பீடோஜென்சிஸ் புக் பேக்கு. ஆனால் இட்ஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கான். ஸோ அது வந்து இன்சைடு கொஸ்டின். ஸோ 2 உள்ளே போய் பார்த்தாங்க. தியரி ஆஃப் ஸ்பான்டானியஸ் ஜென்ரேஷன் இந்த வாட்டி கஷ்டமாக கேட்க நினச்சா அந்த கொஸ்டின் வரும் கொஸ்டின் பேப்பரில். அடுத்து கிளாஸிஃபை த பொலிட்டன்ஸ் இன்சைடு கொஸ்டின். மல்டிபிள் ஃபிஷன் இன் பேராமிசியம் பிளாஸ்மோடியம் இன்சைடு கொஸ்டின். செகண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர். ஸோ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்து வச்சுக்காங்க ஓகே. ஸோ கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. வாட் ஆர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஹியூமன் இன்சுலின் ஆர்டிஃபிஷியலி ப்ரிப்பேர் புக் பேக் கொஸ்டின் தான் ட்விஸ்டட். எக்ஸைட்டோ புக் பேக் கொஸ்டின். ஹீமோஃபிலியா தலசாமியா இன்சைடு கொஸ்டின். இதுக்கு எல்லா கொஸ்டின் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எஃப்லாம் படிச்சு 90+ அசால்ட்டாக இருக்கலாம் ஓகே. ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் அதுக்கு 5 மார்க் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கொஸ்டின் விட்டுறாதாங்க, 90+ எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ. பிடிஎஃப் வந்து முடிஞ்சால் கமெண்ட்டில் வைக்கிறேன் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.